12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.2ல 3வது கணக்குல 2வது பிரிவு. ஒரு அணி கொடுத்துருக்காங்க. அந்த அணிக்கு காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மறை அணி கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம கொடுத்த அணியை ஏன்னு எடுத்துருக்குறோம். ஸோ காஸ் ஜோர்டன் முறையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கொடுக்கப்பட்ட ஏ என்ற அணியை நாம் ஒரு அலகு அணி I3 மாற்ற போகிறோம். இந்த மாதிரி ஏ என்ற அணி ஒரு பூஜ்ஜியமற்ற கோவை அணி. இந்த பூஜ்ஜியமற்ற கோவை அணியை நாம் என்ன பண்ணணும், அலகு அணியாக மாற்றணும். ஏன் I3ன்னு போட்டுக்கோன்னா, அந்த கொடுத்துருக்கூடிய அணியினுடைய வரிசை பாருங்கள், அது 3x3 வரிசை உள்ள ஒரு சதுர அணி. அதனால் I3ன்னு மாற்றுறோம். இதே 2 வரிசையாக இருந்தால் 2ன்னு மாற்ற போகிறோம். அவ்வளோதான். ஆக இந்த கொடுக்கப்பட்ட பூஜ்ஜியமற்ற கோவை அணியை அலகு அணியாக மாற்றுவதற்கு நாம் தொடக்கநிலை உருமாற்றங்களை பயன்படுத்த போகிறோம். அந்த தொடக்கநிலை உருமாற்றங்களை பயன்படுத்தி எப்படி மாற்றுறோம் அப்படின்றது தான் இந்த இதில். இது ஏற்கனவே நம்ம அணித்தரம் போட்டும்போது பயன்படுத்தப்பட்ட தொடக்கநிலை உருமாற்றங்கள் மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த விதிகளை எழுதி நேரடியாக நம்ம கணக்கு போடுறதுக்கு பழகிக்கணும். முதல்ல காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்துறதுக்கு நாம் விரிவுபடுத்தப்பட்ட அணி கண்டுபிடிக்கணும். அது என்ன விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படின்னா, இந்த ஏ என்ற அணி கூட அலகு அணியை சேர்த்து நாம் கண்டுபிடிக்கிற அணிக்கு பேர் தான் என்னது, விரிவுபடுத்தப்பட்ட அணியின் பேர். அது என்ன பண்ணுறோம் பாருங்கள். முதல்ல ஏ அப்படி எழுதிக்கலாம். 1 -1 0 1 0 -1 6 -2 -3. இந்த அணி கூட 3 வரிசையில் அலகு அணி நமக்கு தெரியும். 1 0 0 0 1 0 0 0 1. இந்த மாதிரி நம்ம ரெண்டும் சேர்த்து ஏ என்ற அணி கூட அலகணி சேர்த்து எழுதக்கூடிய இந்த அணிக்கு பேர் என்ன சொல்கிறோம், விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷில். சரி, இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியில் இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த அணியை என்ன மாற்றணும், நம்ம அலகு அணியாக மாற்றணும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த அலகு அணி அப்படியே இடது பக்கம் வரும். அந்த மாதிரி மாற்றுறதுக்கு நாம் என்ன பண்ணணும், இந்த உறுப்பு ஒவ்வொன்றையும் நம்ம இங்கே நமக்கு தேவையான அலகு அணியாக கொண்டு வரதுக்கு என்ன விதிமுறையை பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் தொடக்கநிலை உருமாற்றங்கள்னு சொல்கிறோம். அந்த தொடக்கநிலை உருமாற்றங்கள் பற்றி தொடக்கநிலை உருமாற்றங்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்த உடனே இந்த சமக்குறி சமான குறியாக மாற்றணும். ஈக்குவலண்ட் அப்படின்னு இந்த மாதிரி குறி போடுறோம் இல்லையா, இது இல்லைன்னா அம்புக்குறி கூட போடலாம். இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு கூட நம்ம எழுதலாம். சரியா, சரி. இப்போ இது என்ன தொடக்கநிலை மாற்றங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு பாருங்கள். முதல்ல நம்ம 1ன்றது இங்கே ஏற்கனவே இருக்குது. அதனால் இந்த முதல் நிரலில் நம்ம 2 உறுப்புகளை நிரலில் இந்த நிரல் 1க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 2 உறுப்பு என்னவா மாற்றணும், 0வாக மாற்றணும். இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே பெரிய சிரமம் கிடையாது. இந்த உறுப்புகளை 0வாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல் நிறையை பயன்படுத்திக்கணும். முதல் நிறை கூட கூட்டல் கழித்தல் பெருக்கல் எது வேணாலும் செய்யலாம். செஞ்சு நம்ம என்ன பண்ணணும், அது இந்த உறுப்பு 1க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த முதல் இருக்கு இல்லையா, A11 முதல் நிறை முதல் நிறை சந்திக்கிற இடத்துல இருக்கு இல்லையா, அந்த உறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளை நாம் 0வாக மாற்றணும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு விதிமுறை என்ன பண்ணுறோம், முதல்ல R1ல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். 1 -1 0 இந்த கோடு அப்படியே போட்டுக்கோங்க. 1 0 0 என்ன பண்ணியிருக்கோம், முதல் நிலையில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் மாற்றத்தை 2வது நிலையிலிருந்து தொடங்குறேன். முதல்ல R2, இந்த R2வில் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன R2வில் சேஞ்ச் பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற 1 நான் 0வாக மாற்ற போகிறேன். அதுக்கு நான் முதல் நிறைய பயன்படுத்துகிறேன். ஸோ முதல் நிறைய பயன்படுத்தும் போது இந்த 1 அப்படின்ற உறுப்புக்கு ஒத்த உறுப்பு அதே இடத்துல இருக்கும் பாருங்கள், அதுதான் ஒத்த உறுப்புன்னு சொல்கிறோம். இந்த உறுப்பு 2 சமப்படுத்தணும் முதல்ல. இப்போ ஏற்கனவே இந்த கணக்கில் 2மே சமமாக தான் இருக்குது. அதனால் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா, R2லேருந்து நேரடியாக R1 கழிக்கிற மாதிரி ஒரு விதிமுறை எழுதலாம். சரியா, அப்போ அப்படியே பாருங்கள். இது இங்கே இது R2 தானே, தனியாக எழுதி கூட போடலாம். இது சிம்பிளாக தான் இருக்குது. அதனால் நம்ம அதுக்காக ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. என்ன ஒன்று எந்த நிறைய கழிக்கிறோமோ அந்த நிறைய உறுப்புகளுக்கு குறிமாற்றம் பண்ணணும். ஏன்னா கழித்தல் என்பது குறிகளை மாற்றி கூட்டுவதற்கு சமம்னு நாம் படிச்சிருக்கிறோம். அதனால் 1 -1 என்னவாகும், 0ன்னு ஆகும். சரியா, 1 -1 0. அடுத்தது 0 -1 0லேருந்து -1 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது கழிக்கிறது. 0 -1 +1 ஆகிடும். அப்போ 0 + 1 எவ்வளோ, 1ன்னு ஆகும். -1லேருந்து 0 கழிச்சா -1 தான். 0லேருந்து +1 கழிச்சா -1 ஆகும்.
1லேருந்து 0 கழிச்சா 1, 0லேருந்து 0 கழிச்சா 0. ஸோ இந்த இடம் புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து R2லேருந்து என்ன பண்ணுறோம், R1 கழிச்சு எடுத்துருக்கோம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா மேலே R2 எழுதுங்க, கீழே R1 எழுதுங்க. R1க்கு குறிகளை மாற்றிட்டு கழிச்சாலும் இந்த ஆன்சர் நமக்கு வரணும். சரி, அதே மாதிரி R3ல் ஒரு விதியை பயன்படுத்த போகிறேன். ஏன்னா இங்கே 6 இருக்குது. இந்த 6ன்ற எண்ணை வந்து நான் என்ன ஆக்கணும், 0 ஆக்கணும். அதுக்கு மறுபடியும் எதை பயன்படுத்துகிறோம், R1 பயன்படுத்துகிறோம். அப்போது இந்த 6 இந்த 1 ரெண்டும் வந்து முதல்ல சமப்படுத்தணும் இல்லையா. முதல் நிலையில் இருக்கக்கூடிய 1ன்றதை நம்ம என்ன மாற்றணும், 6ன்னு மாற்றினா தான் இந்த 6 இந்த 6 சமமாகும், ஒத்த உறுப்புகள். சரியா? அப்போ என்ன விதிமுறை எழுதுறோம்னா R3 - 6R1. இதை நீங்கள் எழுதியே போட்டுக்கோங்க, தப்பு இல்லாமல் வரணும். என்ன முதல்ல வந்து R3ல் என்னென்ன உறுப்பு இருக்குதுன்னு எழுதுங்க. R3 வந்து இங்கே இருப்பாங்க. எப்பவுமே இந்த ரூல் பயன்படுத்தணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க அணியை தான் பயன்படுத்தணும். அதுதான் R3 எல்லாம் எடுக்கணும். ஸோ அப்போ R3 என்ன இருக்குங்க, 6 -2 -3 0 0 1ன்னு இருக்குது. அடுத்தது 6R1. இந்த R1 என்ன பண்ணணும், 6ஆல் பெருக்கணும். R1 தானே, R1 என்ன இருக்குங்க, 1 -1 0ன்னு இருக்கா. 6 × 1 6, 6 × -1 -6, 6 × 0 0, 6 × 1 6, 6 × 0 0 0ன்னு எழுதுறோம். சரிதானே? இப்போ பாருங்கள், முதல் நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், 6ஆல் பெருக்கிட்டோம். பெருக்கின பிறகு இங்கே R3க்கும் 6R1க்கும் நடுவில் என்ன குறி இருக்குது, மைனஸ் குறி இருக்குது. அப்படின்னா இந்த 6R1உடைய குறி கழிக்கும் போது குறிகளை மாற்றணும். இது +R என்ன வரும், -R ஆகும். இது வந்து +R ஆகும். இங்கே 0க்கு +- போட வேண்டியதில்லை, -R. இந்த 0க்கும் போட வேண்டியதில்லை. குறிகளை மாற்றின பின்னாடி என்ன பண்ணணும்னா கூட்டணும். குறிகளை மாற்றின பின்னாடி கூட்டணும். இப்போ +R -R கூட்டினா என்ன ஆகிடும், 0 வந்துடும். -2 +R. இப்போ இந்த மாதிரி குறிகள் மாறி வந்தால் கூட்டும்போது என்ன பண்ணணும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கணும். பார்லேருந்து 2 கழிச்சா 4, பெரிய எண்ணுடைய குறியை போடணும். பெரிய எண்ணுக்கு ப்ளஸ்ஸு, அங்கே ப்ளஸ் நம்பர் வந்து ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது, மைனஸ் வந்தால் மட்டும் போட்டால் போதும். அடுத்தது -3யும் 0வையும் கூட்டினோம்னா -3, -6யும் 0த்தையும் கூட்டினா -6, 0 + 0 0 தான், 1 + 0 1ன்னு வரும். இப்போ இந்த இடம் பார்த்துக்கோங்க, 0 4 -3 -6 0 1ன்னு வந்திருக்கு இல்லையா. இந்த உறுப்புகள் தான் நமக்கு R3ல் எழுதப்பட வேண்டிய புதிய உறுப்புகள். ஏன்னா R3 ஏற்கனவே இருந்த இந்த உறுப்புகளுக்கு பதிலாக நம்ம இந்த விதிமுறையை பயன்படுத்தி புதுசாக கண்டுபிடிச்சிருக்கும் பாரு, அந்த உறுப்பை தான் இங்கே எழுதணும். ஸோ அப்போ என்ன இருக்குது, 0 4 -3 -6 0 1. ஸோ இப்போ புரியுது இல்லையா. இங்கே போய் இந்த R3 ஏற்கனவே இருந்த R3 இருந்த உறுப்புகளுக்கு பதிலாக இந்த விதிமுறையின்படி கிடைத்த உறுப்புகளை நாம் ரீப்ளேஸ் பண்ணோம். சரியா, மாற்றி எழுதியாச்சு. சரி, அடுத்தது மறுபடியும் அடுத்த ரூல் யூஸ் பண்ணலாம். இந்த ரூல் எது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னால், இந்த இடது பக்கம் இருக்கிற அணியை முழுவதும் அலகு அணியாக மாறுற வரைக்கும் யூஸ் பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இங்கே முதல்ல வந்து 1 -1 0 இருக்குது. இங்கே இந்த 2 நிரலில் 0 பண்ணிட்டோம். சரியா, அதுக்கப்புறம் இந்த 1க்கு கீழே கூடிய இந்த 4 வந்து 0 ஆக்கணும். இந்த 4 0 ஆக்கிறதுக்கு நாம் எதை பயன்படுத்திக்கலாம், இந்த மூணாவது நிறையையும் அடுத்தது வந்து எது பயன்படுத்தலாம், நிரலையும் பயன்படுத்திக்கலாம். மூணாவது நிறையையும் 2வது நிறையையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதை பயன்படுத்தி நம்ம ஒரு விதிமுறை எழுதிடலாமா. R1ல் எந்த மாற்றமும் கிடையாது, 1 -1 0 அப்படி எழுதிக்கலாம். 1 0 0 இதுலேயும் மாற்றம் கிடையாது. இப்போ நம்ம பயன்படுத்த போகிற அந்த விதிமுறை எதில் தான் பயன்படுத்துகிறோம், R3ல் தான். அதனால் R2 அப்படி எழுதிக்கலாம், 0 1 -1 -1 1 0. இப்போ பாருங்கள், ரூல் பயன்படுத்துறது R3ல். அப்போ R3 தவிர மீது ரெண்டையும் அப்படி நம்ம எழுதிக்கிட்டோம். இந்த R3 நான் எப்படி எழுதுறேன்னா, R3 - 4R2. இது புரியும்னு நினைக்கிறேன். R3யை இப்போ இருக்கிற இந்த R3 இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் புதுசாக ஒரு ரூலாக பயன்படுத்த என்ன பண்ணுறேன்னா, R3லேருந்து R2ல் இருக்கிற எல்லா உறுப்பையும் 4ஆல் பெருக்கி கழித்து எழுத போகிறேன். ஸோ அப்போது இந்த முறை பார்க்கலாமா. R3
ஸோ முதல்ல வந்து R3 இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன பாருங்கள், 0 4 -3 -6 0 1. சரியா? சரி, அடுத்தது 4R2. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டாவது நிறை, R2னா ரெண்டாவது நிறை, ரெண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய உறுப்புகளை என்ன செய்யணும், 4ஆல் பெருக்கணும். 4 × 0 0, 4 × 1 4, 4 × -1 -4, 4 × -1 -4, 4 × 1 4, 4 × 0 0. புரியுதான்னு பாருங்கள். இந்த இடம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், 4ஆல் பெருக்கிறோம். இது இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் 4ஆல் பெருக்கிறோம். சரி, இந்த R3க்கும் 4R2க்கும் நடுவில் என்ன குறி வந்திருக்குது, மைனஸ் குறி. அப்படின்னா இந்த 4R2 குறிகளை நாம் எதிர்குறியாக மாற்றணும். 0க்கு குறி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் +4 என்ன ஆகும், -4 ஆகும். இங்கே -4 என்ன ஆகும், +4 ஆகும். இங்கே -4 என்ன ஆகும், +4 ஆகும். இந்த +4 இங்கே -4 ஆகும். 0 வரனால குறி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த எங்களுக்கு மட்டும்தான் குறி மாற்றேன்னா அதான் கழிக்க போகிறோம். எதுந்து, R3லேருந்து. அப்போ எதை கழிக்கிறோமோ அதுக்கு தான் குறி மாற்றணும். சரி, இப்போ குறி மாற்றியாச்சு. கழித்தல் என்பது என்ன, குறிகளை மாற்றி கூட்டுவது. ஸோ குறிகளை மாற்றியாச்சு. இப்போ கூட்டலாமா? கூட்டும்போது நமக்கு பாருங்கள், 0 + 0 0, +4 -4 கூட்டினா 0, -3 +4 வருது, -3 +4. இப்போது குறிகள் மாறி இருக்கும்போது என்ன பண்ணணும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். அப்போ 4லேருந்து 3 கழித்தோம்னா 1. பெரிய எண்ணுடைய குறியை போடணும். இப்போ பெரிய எண்ணுடைய குறின்றது இங்கே நம்ம மாற்றி எழுதிருக்கலையே ப்ளூவில், அதுதான் புதிய குறி. பழைய குறியை பார்க்கக்கூடாது. புதுசாக இப்போ மாற்றியாச்சு, குறி மாற்றி கூட்டுறோம். அதான் அடுத்தது +1ன்றதுனால அந்த ப்ளஸ் பக்கம் போட வேண்டியது. எப்பயுமே எண்கள் வந்து வரும்போது ப்ளஸ்ன்னு வந்தால் அந்த எண்ணுக்கு முன்னாடி ப்ளஸ் நம்ம போட வேண்டியதில்லை, மைனஸ் வந்தால் மட்டும்தான் போட போகிறோம். அடுத்து இங்கேயும் பாருங்கள், எதிர்குறி வந்திருக்கு, 2 குறி மாறி இருக்குது. -6 +ன்னு இருக்குது. அப்போ பெரிய நம்பர் 6, சின்ன நம்பர் 4, 6லேருந்து 4 கழிச்சா 2. பெரிய எண்ணுடைய குறி வந்து மைனஸ். 0 -4 ரெண்டையும் கூட்டினா -4, 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 1. இப்போ நமக்கு இந்த புதிய எண்கள் கிடைச்சிருக்கு இல்லையா, இதுதான் வந்து புதிய R3. அப்போ இந்த எண்களை எங்கே எழுதலாம், இங்கே எழுதலாமா, 0 0 1 -2 -4 1ன்னு எழுதலாம். இதுதான் வந்து புதிய R3. சரியா? இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இந்த கடைசி நிறையில் 0 0 1 வந்துருச்சு. அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, இந்த கடைசி நிறைய எந்த விதத்துலையும் வேறு எதுக்கும் கேன்சல் மாற்றி இந்த இதை மாற்றிடக்கூடாது. R3யில் மாற்றம் பண்ணக்கூடாது. ஆனால் R3யை மாற்றத்துக்கு பயன்படுத்திக்கலாம். சரியா? வேறு ஏதாச்சும் ஒரு நிறையோட கூட்ட கழிதல் பயன்படுத்திக்கலாம். தவிர இந்த இடத்துல R3யை வந்து மாற்றி எழுதக்கூடாது. ஏன்னா அது தேவையானது வந்தாச்சு. அதே மாதிரி இப்போது நெக்ஸ்ட்டு ரூல் என்ன போடலாம் பாருங்கள். அடுத்த தொடக்கநிலை மாற்றம். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணால் R1ல் மாற்றலாமா, முதல் நிறையை மாற்றி பார்க்கலாம். முதல் நிறையையும் இரண்டாவது நிறையும் பயன்படுத்தணுமா, ஏதாச்சும் மாற்றம் இருக்கா பாருங்கள். கூட்டினாவோ கழிச்சாவோ 0 வர்ற மாதிரி இருக்கா? இப்போ இந்த 1ன்றது மாறக்கூடாது. சரியா? அதே நேரத்தில் கழிக்கும்போது செய்யும்போது இந்த 0வும் மாறக்கூடாது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா R1 தான் மாற்றம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் R1க்கு ரூல் எழுதிடுறேன் பாருங்கள். R1 என்பதை எப்படி எழுதலாம், R1 + R2ன்னு எழுதலாம். நான் ஒரு இது பயன்படுத்துகிறேன் பாருங்கள், R1 + R2. இதை நம்ம சிம்பிளாக இருக்குது, அப்படியே டேரெக்டாக கூட்டிக்கலாம். R1 + R1க்கு பதிலாக R1 கூட R2 கூட்டி எழுதணும். அப்போது எழுத போகிற இடம் எங்கே தான் எழுதணும், R1 தான் எழுதணும். இங்கே போடுற மாதிரி இதுதான் முக்கியம். எங்கே எழுதணுன்றது இங்கே போட்டிருக்கோம். அந்த R1ல் எதை எழுதணும்னா இந்த ரெண்டையும் கூட்டி எழுதணும். சரி, R1 + R2 1 + 0. முதல்ல வந்து R1 1 + 0 1, -1 + 1 கூட்டினா 0, 0 -1 கூட்டினா -1. சரியா? அடுத்தது இந்த பக்கம் இருக்குது, -1 + 1 கூட்டினா 0, 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 1, 0ஐயும் 0ஐயும் கூட்டினா 0. கரெக்டாக அப்புறம் மேலே தான் இருக்குது. அதனால் இந்த ரெண்டையும் தான் கூட்டுறோம். இந்த 1 0 கூட்டுறோம், -1 1ஐயும் கூட்டுறோம், 0 -1. இப்போ ஒன்றும் பெரிய கஷ்டமான எண்கள்லாம் இங்கே எதுவும் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். சரி, அடுத்தது R2வில் நான் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா R3யில் மாற்றம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதனால்
இங்கே வந்து R2ல என்ன பண்ணலாம், R2 எப்படி எழுதணும்னா R2வையும் R3யும் கூட்டி எழுதலாம். என்ன மாற்றம் வரும்னு பார்க்கலாமா? R2க்கு R2வையும் R3யும் கூட்டுறோம் பாருங்கள். இதுதான் இதை வந்து R2 இது ஃபுல்லாக இது முடிச்சு என்னது R3. இப்போ ஒத்த உறுப்புகள் அப்படி இப்படி கூட்டுங்க. 0 + 0 என்ன கிடைக்கும்? 0 தான். சரியா? 1 + 0 1, -1 + 1 கூட்டினா 0. அடுத்தது -1 -2 கூட்டுறோம். -1 -2 கூட்டினோம்னா -3. இப்போது குறிகள் ஒரே மாதிரி இருந்து கூட்டும்போது ரெண்டு நம்பரையும் கூட்டி அதே குறியை போட்டுக்கணும். குறிகள் மாறி வந்ததுன்னா எதிர்குறியாக வந்ததுனால தான் பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் கழிக்கணும். இங்கே பாருங்கள் +1 இருக்குது -4 இருக்குது. இப்போ ரெண்டையும் கூட்டினா பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிக்கணும். 4லேருந்து 1 கழிச்சா 3. பெரிய என்னுடைய குறி வந்து -3. அடுத்தது இங்கே இந்த ரெண்டையும் கூட்டுறோமா? 0 + 1 என்ன வரும்? 1ன்னு வரும். முடிஞ்சுதா? இப்போ R2 மாற்றியாச்சு. சரி, R3 அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா அது மாற்றக்கூடாது சொன்னதுனால 0 0 1 -2 -4 1. இப்போ பாருங்கள், இந்த இடது பக்கம் இருக்கிற அணியில் 1 0 வந்துடுச்சு. இப்போ இந்த -1 மட்டும் 0 ஆனால் முடிஞ்சுது. ரெண்டாவது நிலையில் 0 1 0 வந்துடுச்சு. மூணாவது நிலையில் 0 0 1 வந்துடுச்சு. அப்போ இந்த ரெண்டு நிலையிலையும் எந்த மாற்றமும் இருக்காது. இன்னும் ஒரே ஒரு மாற்றம் நம்ம என்ன செய்யணும்? இந்த -1 0 ஆக்கணும். அதுக்கு எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த R1 கூட எதை கூட்டினா நமக்கு வந்து இந்த -1 வந்து 0 ஆகும்? -1 இங்கே ஒரு +1 இருக்கா? அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 0 ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? R1ல் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் R3ல் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் கூட்டினா முடிஞ்சுது அடுத்த ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா, என்ன விதிமுறை எழுதுகிறோம்? விதிமுறை வந்து என்னென்னா, R1 can be written as R1 + R3. என்ன பண்ணுறோம்? R1 கூட R3யை கூட்டி எழுதுகிறோம். ஸோ அப்போ பாருங்கள், அப்படியே R1 1 + 0. நல்லா வந்து எந்த குழப்பமும் வேண்டாம். R1ன்றது ஒத்த உறுப்புகளை மட்டும் கூட்டி பழகிக்கோங்க. R1ஐயும் R3யும் கூட்டுறோம். R1ல் 1ன்ற இடத்துக்கு நேராக இங்கே 0 இருக்குது. 1 0 கூட்டினா 1 எழுதிக்கலாமா? அடுத்தது இங்கே 0வையும் 0வையும் கூட்டணும். அப்போ 0 தான். அடுத்தது -1 இங்கே +1. -1ஐயும் +1ஐயும் கூட்டினா 0. சரியா? இப்போது இந்த கோடை போட்டுக்கலாம். அடுத்தது 0வையும் -2ஐயும் கூட்டுறோம். 0வை -2ஐயும் கூட்டினா -2. அடுத்தது 1 -4 கூட்டுறோம். 1ஐயும் -4ஐயும் கூட்டினா -3. அடுத்தது கடைசி உறுப்பு என்ன? 0வையும் 1ஐயும் கூட்டினா 1. இந்த இடம் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது மீதி ரெண்டும் அப்படியே எழுத போகிறோம். 0 1 0 -3 -3 1. கடைசி இது வந்து என்ன? 0 0 1 -2 -4 +1. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த அணியோட இடது பக்கம் என்ன ஆயிடுச்சு? 1 0 0 0 1 0 0 0 1ன்றது இது என்னது? அலகு அணி I3. அப்போது இந்த நம்ம எடுத்துக்கிட்ட இந்த அணி ஏன்றதுக்குள்ள இடது பக்கம், அந்த இடது பக்கத்தை தொடர்ச்சியாக தொடக்கநிலை உருமாற்றங்களை பயன்படுத்தி அப்படியே மாற்றிட்டே வந்தோம். மாற்றிட்டே வர வர என்னாச்சுன்னா, இடது பக்கம் இருந்த எல்லா எண்களும் மாறி நமக்கு என்ன கிடச்சிச்சு? அலகு அணி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றம் வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும்? அந்த வேலைகளை தொடக்கநிலை உருமாற்றங்களை பயன்படுத்திகிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து என்ன AI3ன்ற அந்த அணியை வந்து என்னவா மாற்றிருக்கோம்னா, நம்ம AI3 அப்படின்னு கூடிய இந்த அணியை காஸ் ஜோர்டான் நீக்கல் முறையை பயன்படுத்தி I3A இன்வர்ஸ்ன்னு மாற்றிருக்கோம். சரியா? இந்த அணியை வந்து என்னவா மாதிரி இருக்கும்? I3A இன்வர்ஸாக மாதிரி இருக்கும். அப்படின்னா இந்த வலது பக்கம் கூடிய இந்த அணி தான் வந்து என்ன? கொடுக்கப்பட்ட அணியினுடைய நேர்மாறு அணி. therefore A inverse equal to அந்த அணியை அப்படி எழுதிட்டா போதும். -2 -3 1 -3 -3 1 -2 -4 1. அவ்வளோதான். இதான் வந்து கொடுக்கப்பட்ட அணிக்கான
நேர்மாறு அணி. இந்த முறைக்கு என்ன பேர்? காஸ் ஜோர்டன் நீக்கல் முறைன்னு பேர். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய எல்லா கணக்குகள்லையும் இந்த மாதிரியான தொடக்கநிலை உருமாற்றங்கள் தான் நமக்கு வந்துட்டுருக்கோம். அதை பயன்படுத்தி நம்ம கணக்கில் போடுறத தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.